ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு. இந்த உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா இந்த உருண்டைகள் நல்ல சாஃப்டாகவும் உடையாமலும் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 உருண்டைங்க வரைக்கும் நமக்கு வருது. ஸோ எனக்கு அந்த அளவு போதுன்றதுனால நான் 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருந்தேன். இந்த கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. நல்லா 1 மணி நேரம் இந்த பருப்பு நல்லா ஊறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி, அதையும் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு 10-12 பல் பூண்டை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தை தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 வெங்காயத்தை நல்ல பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கொத்தமல்லி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, சின்ன கப்பில் நான் புளி, இதுக்கு இந்த குழம்புக்கு ரொம்ப புளி சேர்க்கக்கூடாதுங்க. அதனால் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். நல்லா ட்ரையாக அதை தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோலோடு சேர்த்த பூண்டு, தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு அதில் சேர்க்குறேன். ஒரு 2 பச்சை மிளகாயை உடைச்சி சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் சோம்பில் ஒரு பாதி ஸ்பூன் சோம்பை நான் இப்போ சேர்க்குறேங்க. மீதி பாதியை நம்ம தாளிக்கும் போது வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக அதில் வாசனைக்காக சேர்க்குறேன். சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கிறேங்க. இந்த அளவுக்கு நான் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. அதே மாதிரி ரொம்ப பருப்பாக இருந்தாலும் உருண்டை பிடிக்கும்போது உடையும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயம், தனியாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்குறோம். உப்பும் சேர்த்துட்டோம். இந்த உருண்டைக்கு தேவையான பாதி உப்பு இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த உருண்டை இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு அது குழம்புல போடும் பார்த்திங்களா, அடுத்த சுற்று நமக்கு கொஞ்சம் குழம்புல அந்த உருண்டை கொஞ்சம் பெருசாகி வரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் நல்லா தண்ணியை வேக வைக்கிறதுக்காக நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேங்க. மேலே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த அடியில் இருக்கிற தண்ணி நல்லா கொதி ஆவி வந்த உடனே அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உருண்டையை உள்ளே வைக்கலாம். நல்லா அந்த சூட் உருண்டையை நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போதுங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு அரை பங்கு இது வெந்தால் போதும் இந்த உருண்டை. அந்த சூட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு இதை இட்லி பானையில் வச்சு மூடி வச்சிடலாம். ஏன்னா ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சுன்னா அது குழம்புல வேகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஊறாது குழம்புல. ஒரு அரை பங்கு இது வெந்திருந்தால் தான் பேலன்ஸ் அந்த குழம்புல வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட்டில் வச்சு நம்ம எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 3 பத்தை தேங்காயை இதில் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயத்தில் சும்மா ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு அந்த பச்சை வெங்காயத்தை நான் அப்படியே சேர்க்குறேன் அந்த தேங்காயில். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அரை தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 தக்காளியில் ஒரு பாதி தக்காளி அளவுக்கு நான் இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது 3த்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி அப்படியே ராவாக பச்சையாக போட்டு அரைச்சிக்கணும்.
இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க சோம்பு போடுறேன். பாதி ஸ்பூன் சோம்பை சேர்த்து அதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க அந்த 7-8 பல் பூண்டை சேர்க்குறேன். சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வந்து இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்க்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஃபுல்லாக வதங்கி வரட்டுங்க. இந்த அளவுக்கு அடுத்து இதில் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். நம்ம உருண்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் சேர்க்கலாங்க. நான் வந்து அந்த பருப்பெல்லாம் கழுவி அந்த மிக்சியெல்லாம் கழுவி அந்த தண்ணி இதில் சேர்க்குறேன். இந்த பருப்பு அரைச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதித்து வருது. நம்ம போட்டிருக்க அந்த மிளகாய் நெடியெல்லாம் நல்லா போட்டோம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்க புளியை இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதை மூடி வைக்கலாங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த புளியோட வாசனைலாம் போகட்டும். பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதித்து தனியாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த விழுதை இப்போ சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் வந்து நல்ல ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம உருண்டை போட்டதும் அந்த உருண்டை வந்து நல்லா ஊறும். உருண்டை போட்டதும் குழம்பு பார்த்திங்கன்னா இறுகிடுங்க. அதனால் நல்ல தண்ணியாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நல்லா சேர்த்து இந்த குழம்பை கொதிக்க விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் சேர்க்கலாம். இந்த உருண்டைக்கு பார்த்திங்கன்னா 1/4 பங்கு தாங்க வெந்திருக்கு. நம்ம இட்லி குண்டாவில் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அது வந்து அந்த ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்குறோம். 2 நிமிஷம் தான், ஒரு 1/4 பங்கு தான் வெந்திருக்கு. பேலன்ஸ் வந்து இந்த குழம்புல அது வேகும்போது தான், அந்த குழம்போட அந்த உருண்டை சேர்த்து வேகும்போது தான் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குழம்புலையும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம குழம்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக இதில் நம்ம சேர்க்கலாம். இப்போ இதை லேசாக கிளறி நம்ம வந்து ஒரு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய உருண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கும் இப்போ இந்த உருண்டையோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா வெந்து இருக்குது இந்த உருண்டைகள். இப்போ நம்மளுடைய சூப்பரான இந்த உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க.
இப்போ இந்த உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணியாக இருக்கும்போது இந்த உருண்டை சேர்த்தோம். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆறும்போது இந்த குழம்போட திக்னஸ் வந்து இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த உருண்டையும் பார்த்திங்கன்னா இந்த குழம்புல நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.